எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க சந்தோஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணி. பரத், சந்தோஷை பத்தி கேக்குறான். எஸ், என்ன வேணும் சொல்லுங்க சார். இங்க சந்தோஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? ஆமா, அவர் வேலையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதே. இல்ல அது தெரியும். அவரை பத்தி கொஞ்சம் பர்சனல் டீடைல்ஸ் வேணும். அவர் என்னோட பிரதர் இல்ல தான். ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே, பர்சனலா தான் வேணாம். ஆக்சுவலா சந்தோஷ் ரொம்ப டேலண்டான ஆளுங்க. என்ன கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி, தன்னை மிஞ்சினவன் வேற யாரும் இல்லைன்னு ஒரு நினைப்பு. அதனாலதான் அவரால் எந்த ஒரு வேலையிலையும் நிரந்தரமா இருக்க முடியறதில்ல. சரிங்க சார், இப்போ அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை மறுபடியும் இதே கம்பெனில வேலை தேடி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இங்க அவரை தேடி வந்தோம். இல்லையே சார், அவர் இங்க வரவே இல்லையே. அவரோட படிப்புக்கு ஸ்டேட்ஸ்ல நல்ல ஆஃபர் இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அவர் ஸ்டேட்ஸ் போறதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை இப்போ அது கூட அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? என்னடா சார் இப்படி சொல்றாரு? ஆமாங்க, ஃபாரின்ல செட்டில் ஆகிறது தான் அவரோட எய்மே. சார் என்னன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நாங்கள் சந்தோஷம் கண்டுபிடிச்சே ஆகணும். அவர் எங்கே இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒன்று பண்ணுங்க, பெசன் நகரில் சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை சந்தோஷை பற்றி அவங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். சரி சார். சரிங்க சார், அந்த அட்ரஸ் கொடுக்க முடியுமா? ஷூர், கொஞ்சம் இருங்க. மாறி நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீ தான் உதவி செஞ்சியாமே, இப்படி தனியா இருக்கிற பொண்ணை ஏயா வரட்டுற? அவனையமா கெஞ்சற? அவனையா ஏனவி? இது என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? ஐயோ, ஏங்க கண்ணாடியை போட்டு பாருங்க, அது கலர் டிவி. ஆமாங்க, இந்த டிவி ஆடாம குதிக்காம நல்லா படம் தெரியுங்களா? நல்ல டிவியா தாங்க கொடுத்துருக்கேன். டிவிக்குள்ள தான் ஆடுவாங்க குதிப்பாங்க. டிவி நல்லா தான் தெரியும். ஏரவி, எனக்கு ஒரு சந்தேகம். மாமா, பேசாம உட்காந்து டிவியை பாருங்க. நீங்க உள்ள வாங்க. இந்தாங்க, உடைச்சிடாதீங்க. விஜய், காப்பி போடு. சரி, உன் தம்பி என்ன சொல்லிட்டு போறான்னு இருக்கட்டும். உட்காருங்க. அப்பா, டிவி வந்திருக்குப்பா நம்ம வீட்டுக்கு. பார்த்தோம்பா. ரவிகடை திறப்புல போயிருந்தோம் இல்லையா, அங்க கடையில என்ன வாங்குறதுன்னு பார்த்தேன். நம்ம வீட்டுல டிவி இல்ல, சரி அதே வாங்கலான்னு பார்த்தேன். நம்மளுக்கு வாங்கின மாதிரி இருக்கும், ரவிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறேங்கிறீங்க? இருங்க, காஃபி ஒரு சாப்பிட்டு போலாம். இல்ல டைம் ஆச்சு. இருங்க விஜய், இருங்க சாப்பிட்டு போலாம். இந்தாங்க மாமா. இந்தாங்க. ஏன்? நான் கிளம்புறேன். என்னங்க இவ்வளவு ஃபார்மலா? டைம் ஆச்சு. ஓகே, வரேங்க. எப்படியோப்பா டிவி வாங்கியாச்சு. டிவி வாங்கிட்டு வரல, பிரச்சனை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா, நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குங்கிறதுக்காக தான் டிவி வாங்கினேன். டிவி வாங்கினது சந்தோஷமான விஷயம் தானே? மாமா, கோபி டிவி வாங்கினதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கோபியோட குழந்தையா புருஷனா கடை வைக்கணும், அப்பதான் அந்த வீட்டுக்கு ஏதாவது பொருள் வரும்னு ஆயிப்போச்சு. வெக்க கேடு. இன்னொரு முக்கியமான விஷயம், மருமகனுங்க அமைஞ்ச விஷயத்துல சிதம்பரம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயங்க, நீங்க மருமகனா கிடைக்க எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரோ. ஏன் அதெல்லாம் இங்க பேசிட்டு வா வா, அப்புறம் பேசிக்கலாம். இது ஆரம்பம் தான். சார், சார், இந்தாங்க மேடம் போட்டோ. சரி. சரிங்க மேடம். ஆறு அப்பனு நீங்க, அண்ணு ராசன் நீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு ராசா நீங்க? அம்மா வேணுமா? அண்ணு கண்ணு, என்னடி கண்ணு? ராசா பாய்ச்சி கொடுக்கட்டுமா பாட்டி? அடி என் கண்ணு. இரு இரு, அம்மா குளிக்க போயிருக்கா, வந்துருவான். இரு இரு, அம்மா வந்துருவா. வந்து பால் கலக்கி கொடுப்பா. இரு. நிர்மலா, என்ன அது? அவரு போட்டோ எடுக்கிறேன்னாரு. எவரு? அதான் என் வீட்டுக்காரரு. விதவிதமா போட்டோ எடுக்கிறேன்னாரு. கடைசியா ஒரு போட்டோலயும் நான் இல்ல. அது ஏதாவது மிஸ்டேக் ஆகி போயிருக்கு. இல்ல பாட்டி, அவர் வேணும் தான் இப்படி பண்ணிருக்காரு.
அவருக்கு என் மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்திருந்தா ஒரு போட்டோல என் மூஞ்சி இருந்திருக்கும்ல. அடி போடி பழித்தேக்காரி, சந்தோஷத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அவன் தான் உலகத்துல தனக்கு எல்லாமே தெரியும்னு பொருடா விடுறவனாச்சே. எனக்கும் போட்டோ எடுக்க தெரியும்னு உங்ககிட்ட சொல்லி இருப்பான். வழக்கம் போல தப்பு தப்பா எடுத்துட்டான். இல்ல பாட்டி, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன். என் மனசுல இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவர் இனிமே என்னை தேடி வரவே மாட்டார். அவர் சுத்தமா என்ன வெறுத்துட்டாரு. இப்ப என்ன ஆயி போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல பாட்டி, எனக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அவர் வரவே மாட்டாரு. அடியே, நம்பிக்கை வேணும்டி. நம்பிக்கை இல்லைன்னா நாம எப்படித்தான் வாடுறது? உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தையும் ஒண்ணு சொல்லட்டுமா? சரோவ மாணிக்கமும் அம்மாவும் சேர்ந்து விரட்டினாங்கல்ல, அவ என்ன உடஞ்சா போயிட்டா. எப்படியும் புருஷனோடு சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கையோட தான் இருந்தா. வந்து சேர்ந்துட்டான்ல, அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். அன்னைக்கு சரோ அழுது அழுகைய இந்த வீட்டுல யாராவது கண்டுக்கிட்டாங்களா? என் கிழவி, ஆறுதல் சொல்ற சாக்குல என்ன குத்தி காமிக்கிறியா? அதுக்கு பதிலா தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றியா? என்னடி இது? கிணறு விட்ட பூதம் புரட்ட கதையா இருக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? எந்த வார்த்தை சொன்னாலும் இப்படி தப்பா எடுத்துக்கிட்டு சிலுத்துக்கிறியம்மா. தபார், உன் அண்ணனுங்க 2 பேரும் சந்தோஷத்தை தேடி போயிருக்கானுங்கல்ல, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவானுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஃபிஃப்த் அவென்யூ எங்க இருக்கு? நேரா உள்ள போய் லெஃப்ட்ல திரும்புங்க. Yes. My name is Selvam. We have come for one Mr. Santosh. அவர் இங்க வந்திருந்தாரா? Please get in. Somebody is looking for Santosh. யார் நீங்க? சந்தோஷ தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அவர் என்னோட பிரதர்ல தான். இங்க வந்திருந்தாரா? அவன் இங்க தான் இருந்தான். எங்க போயிட்டான் அப்பாஸ்? நோயா, he has gone. ப்ளீஸ், அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? அவன் நேற்று வரைக்கும் இங்கே தான் இருந்தான். ஆனால் அவன் ஸ்டேட்ஸ் போகிற ஐடியாவில் இருந்தான். ஐ திங்க் ஹீஸ் டூயிங் த ஃபார்மாலிட்டிஸ் நவ். அவன் நேற்று டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டான். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாரா? நான் அவங்ககிட்ட டீட்டெயில்டாக பேசல. அநேகமாக பெங்களூரோ பாம்பேவோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே எதுக்கு? ஸ்டேட்ஸில் பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக சில ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அண்ட் சம் ஏஜென்சிஸ் ஆர் தேர். அந்த விஷயமா போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப வந்துருவாரா? சொல்ல முடியாது. அவன் அங்கேருந்தே ஸ்டேட்ஸ் போனாலும் போயிடுவான். ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கலேன். ஃபோன் வந்தால் சொல்கிறேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, வாங்க. மனுஷங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கோபி விட்டாலுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராக்காக இருக்கானுங்க. என்னங்க சொல்றீங்க? யார் என்ன பேசுறதுன்னே கணிக்க முடியல. ஆளுக்கு ஒரு யோசனை, ஆளுக்கு ஒரு ஐடியா. கிறுக்கணுங்கண்ணா கிறுக்கன், அப்படி ஒரு கிறுக்கணுங்க. இவனுங்க எல்லாம் கொண்டு போய் ஆப்பிரிக்கா காட்டுல தான் விடணும். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஆச்சரியமா தான் இருக்கு. பின்ன என்ன பண்றது லீலா? கோபி வீட்டுக்கு போய் என்னைக்கு வெறுப்பேத்தாம அனுப்பியிருக்காங்க. சரி, அவனுங்க தான் கிறுக்கணுங்க, விஷயம் தெரியாதவங்க. இந்த கோபி பேசுறதும் சரியில்லை. கோபியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் வீட்டுக்கு டிவி கொடுக்க போனேன். பேச்சு வாக்குல என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் இந்த டிவி வாங்கினேன்னு சொல்றாரு. என்ன வார்த்தை இது? அவங்க காசை கொடுக்குறாங்க, நான் பொருளை கொடுக்குறேன். அதை வாங்கி அவங்க அனுபவிக்கிறாங்க. இது எனக்கு உதவியா? என்ன பேசுறதுன்னு தெரிய வேணாம். அது பேச்சு வாக்குல சொல்லிருக்கலாம். நான் சீட்டு போட சொல்லி கேட்டிருந்தேன். அதுல அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அது எனக்கு உதவி. இது அவங்க காசை கொடுக்குறாங்க, நான் பொருளை கொடுக்குறேன். இது எனக்கு உதவியா? என்ன பேசுறதுன்னு யோசிச்சு பேச வேணாமா? சரி விடுங்க. அவங்க சீட்ல சேராதது ஒரு விதத்துல நல்லதுதான். இல்லைன்னா நடந்த விஷயத்துக்கு கோபியோட அண்ணனும் மாமாவும் பேசியே தீர்த்திருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள வீணா மனஸ்தாபம் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடக்காம தப்பிச்சாச்சு. ஒரு விதத்துல நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் சொந்தக்காரங்களை கண்டாவே கடுப்பா இருக்கு. கடை திருப்பலாக்கு கூப்பிட்டு இருந்தல, சந்தோஷமாவா வந்திருந்தாங்க. ஏதோ இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு அழுது படிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தோம்
நான் கோபி கிட்ட போய் புதுசா கடை திறந்திருக்கேன், அது நல்லபடியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு, கவனிக்கலங்கிறாரு. இதுல இருந்தா தெரியுதுல அவங்க என்ன எப்படின்னு. சொந்தக்காரங்களாம் சும்மாதான், நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவிக்கு வரமாட்டாங்க. நாம நல்லா இருந்தாலும் அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. என்ன லீலா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எப்படிடா பேசும்? அவங்க வீட்டு ஆளுங்களை பத்தி ஏகப்பட்ட குற்றப்பத்திரிக்கை படிச்சுட்ட, அதுக்கப்புறம் எப்படி அது பேசும்? இல்ல மாமா, ஏன் சொந்தம் அவர் சொந்தம்னு நான் என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததில்ல. அவர் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது சரிதாம்மா. நான் ஏதோ உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா நீ புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற. என்னங்க, லீலா சொல்றது தாங்க கரெக்ட். நான் என்னைக்காவது உங்களை விட்டு கொடுத்து பேசிருக்கேனா? அப்படி சொல்லு. டேய் ரவி, கடத்தரப்பு விழா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ நாளை காலையில லீலாவை கூட்டிட்டு போய் அம்மன் கோவில்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்து. சரிம்மா. அந்த கணக்கு நண்பன் பாத்தியாடா, என்ன மாதிரி எல்லாம் அங்க நிறுத்தி இங்க நிறுத்தி போட்டோ எடுத்தாரு. சிலையெல்லாம் இருக்கு, நிர்மலா மட்டும் இல்ல. வேணும்னு என் பொண்ணை ஒதுக்கி வச்சு படம் எடுத்திருக்காரு. இவளை ஒதுக்கணும்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிருக்காருடா. இதுல இருந்து தெரியல. என்னம்மா இருக்கிற மனசு ஒருத்தம் போறாதா? நீ வேற ஏன் பூசை குழப்பிட்டு இருக்க? என்னென்ன பேசுற? உனக்கு இந்த போட்டோல உள்ள அர்த்தம் என்னன்னு புரியலையா? என்ன அர்த்தம்? உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்டின்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்காரு. மண்ணாங்கட்டி சொல்லிருக்காரு. குறைஞ்சபட்சம் ஒரு போட்டோ கூட எடுக்க தெரியாம சொதப்பிருக்காரு. அதுக்கு ஏதோ காரணம் காமிச்சுட்டு இருக்க. நீயும் அந்த கிழவி மாதிரியே பேசுறியே. பின்ன என்ன பேச சொல்ற நிர்மலா? நீங்க எல்லாருமா சேர்ந்து அவரை கண்ணா பின்னம் திட்டினீங்க, அவர் போயிட்டாரு. அதுக்கு வேற ஏதோ காரணம் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க. டேய், இந்த பேச்செல்லாம் கிடக்கட்டும். மாப்பிள்ளைய தேடி போனீங்களே, ஏதாவது நம்பிக்கையா தெரிஞ்சுதா? உங்க விசாரிச்ச வரைக்கும் பெருசா நம்பிக்கை வரலாமா? மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? சொல்லிட்டு வந்திருக்கோம், ஏதாவது தகவல் வரட்டும், அப்புறம் யோசிப்போம். என்னது யோசிக்கணுமா? என்னென்ன விட்டேத்தியா பேசுறீங்க? விட்டேத்தியா பேசுறேனா? இதுதான் நிர்மலா நிலைமை. என்னென்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம யாருக்கோ வந்த விருந்து மாதிரி பேசுற. இது என் வாழ்க்கை பிரச்சனை, மறந்துட்டீங்களா? காலம் பூரா என்னை வச்சு காப்பாற்ற முடியுமா? நிர்மலா, நீ பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும்ங்கற? ராத்திரி பகலுமா அவரை தேடி அலைய வேண்டாமா? தங்கச்சி இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ எந்த ஒரு பொறுப்பான அண்ணனுக்காவது தூக்கம் வருமா? நிர்மலா, அவசரத்துல வார்த்தையை கொட்டாத. நிதானமா யோசிச்சுட்டு பேசு. நாங்களும் ஒன்றும் சும்மா இல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் போய் பார்த்து எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். தகவல் கிடைச்சா நிச்சயமா ஃபோன் பண்றதா சொல்லிருக்காங்க. நிர்மலா, ஏதாவது ஃபோன் வர வரைக்கும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தரையை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருங்க. புத்தி இல்லாம பேசாத. உன் மேல அக்கறை இல்லாமையா நாங்க ரெண்டு பேரும் தெரு தெரு வளைஞ்சிட்டு வரோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறுமை இல்லாம குதிக்காத. மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வராம போயிடும். இல்ல மாப்பிள்ளை தான் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணாம இருந்துருவாரா? அப்படி ஃபோன் பண்ணாருன்னா உடனே நமக்கு சொல்லுவாங்க அவங்க. பொறுமையா இரு. அம்மா, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கடமைக்கு தான் அவரை தேடுறாங்க. நிஜமான அக்கறையில் இல்ல. நிர்மலா, அம்மா, இதை இப்படியே விடக்கூடாது. உடனே சுந்தர சார் கிட்ட போய் பேசலாம். அவர்கிட்டயா? ஆமாமா, அவர் தானே தன்னோட தூரத்து வரும்னு சொல்லி இவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆமாண்டி, அவர் இழுத்து விட்ட சம்பந்தம் தான் இது. அவர்கிட்டயே போய் கேப்போமா? சரி, கேப்போம். உன்னை நம்பிதான் என் பொண்ணை கட்டி கொடுத்த, இப்ப என்ன வழின்னு சொல்லி கேப்போம். நீ தான் என் மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைன்னு சொல்லுவோம். ஆமாமா, அவர் எப்படியாவது யாரு மூலியமாவது இவர் தேடி கண்டுபிடிச்சிடுவாரு. நீயும் நானும் பேசுற பேச்சுல இவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். சரிம்மா, இப்ப வேண்டாம், காலையில போய் பேசலாம். இப்ப வந்து படுத்து தூங்கு. வா வாமா, வா. லீலா, லீலா, என்னத்த? ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். இந்த பூ வச்சுக்கோ. இவ்ளோ பூ எதுக்கத்த? கொஞ்சமா கொடுங்க. பூ வைக்கிறதுல என்ன கஞ்சத்தனம்? அப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கு. எப்பவும் அளவா அலங்காரம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அடுத்தவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பக்கூடாது. பூவை கொஞ்சம் குறைச்சிடு. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பூ வச்சிருக்கேன். எப்படி இருக்கு?
பிரமாதம், மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஆமா, என்ன இவ்வளவு நகை தான் இருக்கா? இல்ல மீதி எல்லாம் பீரோல வச்சிருக்கேன். அது என்ன பீரோல ரெஸ்ட் எடுக்குதா? கோவிலுக்கு போகும்போது எல்லா நகையும் போட்டு போகணும். இப்ப நீ முன்ன மாதிரி கிடையாது, ஒரு கடை ஓனரோட பொண்டாட்டி. வெளியில போகும்போது எல்லா நகையும் போட்டு போகணும். இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம்ல, அங்க அம்மனா நீயான்னு பூசாரிக்கு சந்தேகம் வரணும். அந்த அளவுக்கு முழு அலங்காரத்தோட போகணும். லீலா, இல்லங்க, நீங்க சொன்னதே எனக்கு போதும். இந்த நகையே ஓகே. என்னங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் லீலா? இதுக்கு முன்ன நீங்க இருந்ததுக்கும் பேசினதுக்கும் இப்போ நீங்க என்கிட்ட பிரியமா இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எதுக்கு லீலா பழசெல்லாம் கிளற? சொல்லணும்னு தோணுச்சு. தோணுச்சுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு லீலா. மனசுல எதையுமே, சங்கடம் தர எதையுமே நீயோ நானோ நினைச்சு பார்க்கவே வேணாம். சாரிங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். உங்களை அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா இனிமே நான் அதை பத்தி பேசவே மாட்டேங்க. சரி, வா போலாம். மாப்பிள்ள,